கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நாம் ஆதியாகமத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே லோத்து பிடிபட்டு போனதையும் தப்பிய ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அந்த தகவலை சொன்னதையும் பற்றிய காரியங்களை பார்த்தோம். இந்த எபிரேயன் என்ற வார்த்தை முதலாக இந்த வசனத்தால் வருகிறது என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து அடுத்து ஆபிரகாம் இதை குறித்து என்ன செய்தார் என்பதை குறித்தான காரியங்களை பார்ப்போம். 14ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தெரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து சென்றான் என்று பார்க்கின்றோம். லோத்தையும் லோத்துடைய வீட்டாரையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது ஆபிரகாம் சும்மா இருக்கவில்லை. தன்னுடைய தம்பி மகன், அதோடு கூட தன்னுடைய வளர்ப்பு மகன் லோத்து, அப்போ அந்த லோத்துடைய துன்பத்தில் போய் அந்த லோத்தை மீட்டு வர வேண்டும் என்று பிளான் பண்ணார். இவர் அந்த தேசத்தில் நாடோடியாக சென்றிருந்தாலும் அங்கே இருக்கின்ற ஆட்களோடு, போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆனேருக்கும் எஸ்கோலுக்கும் சகோதரனாய மம்ரேனும் இவருடைய சமபூமியை கூடியிருந்தான் என்று சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களோடு நல்ல பழக்கம் வைத்திருந்தான். இவனுக்கு ஐஸ்வர்யம் செல்வம் நிறைய பெருகினதுனாலே ஒரு இளவரசனை போலவே இருந்தார் ஆபிரகாம் அங்கே. அப்போ அவருக்கென்று ஒரு படையையும் வைத்திருந்தார், சிறு படையையும் வைத்திருந்தார். அதான் 318 ஆட்கள் கொண்டது. அந்த 318 ஆட்கள் அவர் வீட்டில் பிறந்தவர்கள், அதோடு கூட கைப்பிடிந்தவர்கள்னா ட்ரைன்டு மேன், போர் பயிற்சி பெற்றவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அந்த போர் பயிற்சி பெற்ற அந்த 318 பேரை கூட்டிக்கிட்டு எந்த பட்டு போனாக்கா தான் மட்டும் போனார் என்று சொல்லப்படுகிறது. தான் என்பது இஸ்ரேல் நாட்டிலே வடக்கு எல்லையில் இருக்கின்ற ஊர். தான் தொடங்கி பேர்சபா மட்டும் என்று சொல்லி ஒரு வழக்கு சொல் இருக்கிறது இஸ்ரவேலிலே. தான் என்பது வடக்கு கோடி. இப்போ நம்ம காஷ்மீர் கன்னியாகுமரி வரைக்கும் இந்திய நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இஸ்ரேல் தான் முதல் பேர்சபா வரைக்கும் நம்முடைய நாடு அப்படின்னு சொல்வார்கள். தான் என்பது வடக்கு கோடி, பேர்சபா என்பது தெற்கு கோடி. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம்னா தான்கிறது காஷ்மீர் மாதிரி, பேர்சபாங்கிறது கன்னியாகுமரி மாதிரி. அந்த மாதிரி தான் முதல் பேர்சபா வரை அந்த நாடு பறந்திருந்தது. இவர் தானுக்கு அங்கிட்டு போயிட்டாங்க தமாஸ்கு, சிரியா. அப்போ தான் வரைக்கும் அவர் அந்த ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போய் என்ன செய்தார், அவருடைய யுக்தியை பாருங்க. ராக்காலத்தில் அவனும் ஆபிரகாம், அவனும் அவன் வேலைக்காரன் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி என்று சொல்கிறது. இதில் 2 காரியங்கள் பார்க்கிறோம். ஒன்று, பவிஞ்சுகளாய் பிரிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவிஞ்சுன்னு ஒரு வார்த்தை தமிழில் கிடையாது. இங்கிலீஷில் பஞ்சுன்னு சொல்கிறாங்க. குரூப் அப்படிங்கிறத பஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சுங்கிறது இப்போ திராட்சைக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்கிறதுனா எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா திராட்சை பழங்கள் நிறைந்த ஒரு குலையில் நிறைய திராட்சை பழம் இருக்கும் இல்லையா, அதனால் பஞ்ச் அது. அப்போ பவிஞ்சுங்கிறது இந்த பஞ்சுங்கிற வார்த்தையை அப்படியே தமிழ் படுத்திட்டாங்க. இப்போ பீட்டர் அப்படிங்கிறது பீட்டர்னு தமிழில் எழுதணும் இல்லையா, அது மாதிரி இங்கே பஞ்சுங்கிறத பவிஞ்சு அப்படின்னு தமிழில் எழுதிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க போய் குரூப்பாக பிரிஞ்சு போய் இந்த ராஜாக்களுடைய படைகளை தாக்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, 318 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த யூகம்லாம் தேவை, வியூகத்துவம் தேவை. அதோடு கூட 2வது இங்கே சொல்லப்படுகிறது, தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தின்னு இருக்குது. ஆனால் எபிரேய மொழியில் பார்க்கும்போது இடதுபுறம்னு சொல்லி போடல, வடக்கே, தமஸ்குக்கு வடக்கே இருக்கிற ஓபா மட்டும் துரத்தி அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்போ எங்கள் இங்கிலீஷ்லையும் அப்படி தான் மொழிபெயர்த்துருக்காங்க, நார்த் சைட் ஆஃப் டமாஸ்கஸ் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ தமஸ்குவுக்கு வடபுறம் இருக்கிற ஓபா மட்டும், அதாவது இஸ்ரேலை விட்டு தள்ளி போய் துரத்திட்டு போய் அடிச்சிட்டார் ஆபிரகாம். எல்லாத்தையும் இங்கே நாட்டுக்குள்ளே இருக்க அதுபடிக்கு அடிச்சு போயிட்டார்.
அப்போ நெருக்கடி நேரத்தில் தீர்மானமான முடிவுடன் முன்னோக்கி செல்லுகிறார் ஒரு ஆபிராம். உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கல, என்ன செய்யலாம், எப்படி போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கல. உடனே 318 பேரை என்ன செய்கிறாரு, கிளப்புறாரு. கிளப்பி போகிறாரு. குரூப்பாக பிரிஞ்சுக்கிறாங்க. போய் அந்த படைகளை பூரா அடித்து துரத்தி இஸ்ரேல் நாட்டு எல்லையை விட்டு வெளியேறி தமஸ்குவுக்கு வடக்க இருக்கிறார் ஓபாங்கிற ஊர் மட்டும் துரத்தி இருக்கிறார். இஸ்ரேல் எல்லைகள் இருக்குது. இஸ்ரேலுக்கு அடுத்து மேலே வந்து தமஸ்கு இருக்குது. இப்போ காஷ்மீர் இருக்குது. காஷ்மீருக்கு அங்கிட்டு வந்து நேபாள் இருக்கு இல்லையா, அங்கிட்டு சைனா இருக்கு இல்லையா, அந்த சைனாவை தாண்டி மங்கோலியா பக்கம் போகிற மாதிரி அந்த அளவுக்கு துரத்தி விட்டார் இவர். அதோடு கூட லோத்துவுக்காக இந்த ஆபிராம் தன்னுடைய உயிரே பணம் வைக்க தீர்மானித்தார். தன்னுடைய இனத்தாருக்காக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, எப்படியாவது அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதிலே அவர் அக்கறையாக இருந்தார். அடுத்து நம்ம பார்க்கும்போது இப்படி துரத்திட்டு சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவங்க எடுத்துகிட்டு போனாங்களே லோத்து குடும்பத்திலிருந்து, அந்த பொருள்களை பூரா திருப்பி எடுத்துகிட்டு வர்றாரு. அதோட தன் சகோதரனாய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். பொருள்களை மாத்திரமல்ல, தன்னுடைய சகோதரன் சொல்கிறாங்க இந்த, ஏன்னா சகோதரனுடைய மகன் தானே அவன், அதனால் சகோதரன் சொல்கிறாங்க. சகோதரனாய லோத்துவையும் அவனுடைய பொருள்களையும் பெண்களையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு அப்ப இங்கே உடைமைகளை கொண்டு வந்தார். ஆனாலும் கூட உடைமைகளை விட உறவுகளுக்கு அவர் அதிக மதிப்பு கொடுக்கிறார். உடைமையா உறவுகளா என்று வந்தால் உறவுகளுக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாடு முழுவதுமே எப்படி இருக்கிறது, பணத்தில் தான் அடிப்படையாக இயங்கிக்கிட்டு இருக்குது எல்லாருமே இல்லையா. நாம் அதிலிருந்து வித்தியாசப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பணம் இருக்கிறவங்களை தான் மதிக்கிறது அப்படின்னாக்கா நம்ம வந்து சபையில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இங்கே சகல பொருட்களையும் கொண்டு வந்தான். தன் சகோதரன் லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வந்தபோது இந்த கொண்டு வந்ததுக்கெல்லாம் காரணம் என்னவென்று நினைத்தார் அவர். இப்படி அவர் செயல்பட காரணம் என்ன, யார் காரணம்? அவர் தேவனுக்கு மகிமை செலுத்தினார். அடுத்த வசனத்தை பார்க்க போகிறோம். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது சோதமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு இன்னும் சாவி பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அந்த 4 ராஜாக்களை துரத்தி விட்டு வர்றாங்க. கெதர்லா கோமேர் உட்பட 4 ராஜாக்களையும் துரத்தி விட்டு இங்கே வர்றான். இவங்களுடைய எதிரிகள் தான் இந்த 5 ராஜாக்கள். யார்? சோதம்பு ராஜா, கொமோராவின் ராஜா, இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 ராஜாக்களில் இந்த கொமோராவின் ராஜா இருக்கார் இல்லையா, சோதமின் ராஜா புறப்பட்டு வந்து ராஜாவின் பள்ளத்தாக்கு இன்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அப்போ இங்கே எதிரிக்கு எதிரி தனக்கு நண்பன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே சந்திக்கிறான் கொமோராவின் ராஜா, சோதமின் ராஜா. ஏன்னாக்கா இவர் யார் பிடிச்சிக்கிட்டு போனது? லோத்துவையும் அவனோட இருந்த பெண்களையும் குடும்பங்களையும் பொருள்களையும் யார் பிடிச்சிட்டு போனது? அந்த 4 ராஜாக்கள் கூட்டின்னு தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. யார்? கெதர்லா தலைமையில் வந்தாங்க இல்லையா, அந்த 4 ராஜாக்கள் தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த 4 ராஜாக்களும் 5 ராஜாக்களுக்கு இடையில ஏற்கனவே யுத்தம் நடந்துச்சு இல்லையா. அந்த 5 ராஜாக்களில் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, இப்போ வந்து ஆபிராமை சந்திக்கிறார். சாவே பள்ளத்தாக்கில் வந்து ஆபிராமை சந்திக்கிறார். அப்போ 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. ஏன்னா எதிரிக்கு எதிரி இவர் யார்? ஆபிராம். இந்த 5 ராஜாக்களுடைய எதிரி யார்? கெதர்லா கோமேர். அந்த கெதர்லா கோமேரை முறியடித்து தான் வந்தார் இவர். அப்போ இவர் வந்து பாராட்டுறதுக்காக போகிறார். சோதமின் ராஜா வந்து யாரை பாராட்டுறதுக்கு போகிறாப்புல? ஆபிராமை பாராட்டுவதற்கு போகிறார். அப்போ அப்படி போய் பார்த்து சந்திக்கிறாங்க 2 பேருமே. இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் வருது பாருங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகி மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். இங்கே இவர் ஒருத்தர் வர்றார்.
சாலேம் என்பது எருசலேம் தான். இந்த நாளில் எருசலேம் சொல்கிறோம் இல்லையா, அந்த எருசலேம் என்ற இடம் தான் சாலேம். அந்த காலத்தில் அந்த சாலேமில் இவர் ராஜாவாக இருக்கிறாரு. அதோட உன்னதமான தேவனுடைய ஆசாரியராகவும் இருக்கிறார். ஒரே வேளையில் ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். யார் போல? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல. டேய் சும்மா இருக்க மாட்டியாடா, என்ன சேட்டை பண்ணியிருக்கேன், அடி நொறுக்கிறேன் சொல்றதுல என்ன பழக்கம் இது? உட்கார், வந்து அம்மாட்ட பேசாம உட்காரு, உட்கார் பேசாம. அப்ப இவர் வந்து ஒரே வேளையில் ராஜாவாக ஆசிரியராக இருந்திருக்கிறார். சில பெந்தகோஸ்தேயர்கள், இன்னும் கிறிஸ்டின் சபையில் கூட இருக்கிற சில ஊழியக்காரர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மெல்கிசேதேக்கு தான், இந்த மெல்கிசேதேக் வடிவத்தில் வந்தவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறாங்க. ஆனால் எபிரேயரில் நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் இந்த மெல்கிசேதேக்கை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்கிறார். எபிரேயர்களின் ஆசிரியர் வந்து சொல்கிறாரு. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவோம். 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில், நமக்கு முன்னோடியாகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நமக்கு நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். மெல்கிசேதேக்கினுடைய ஆர்டர், அந்த முறைமையின்படியாக இயேசு கிறிஸ்து பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரே தவிர மெல்கிசேதேக்கு இவர் ஒன்றுன்னு சொல்லலை. அடுத்த விவரமாக சொல்றாரு அடுத்த அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில், இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். அடுத்த முக்கியமான வசனம், 3வது வசனம், இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய், தேவனுடைய குமாரனாய்னு சொல்லலை இல்லையா, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். அப்ப தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் தான் இருக்கிறாரே தவிர மெல்கிசேதேக்கு இவரே தேவனுடைய குமாரன் என்று சொல்லவில்லை இங்க ஆசிரியர், எபிரேயர்களின் ஆசிரியர். அப்ப இந்த மெல்கிசேதேக்கு வந்து ஒரு ஆசாரியராகவும் இருந்தார், ஒரு ராஜாவாகவும் இருந்தார். பிற்காலத்திலே வந்ததுதான் லேவியத்துவ முறைமை. லேவியத்துவ முறைமையின்படி ஒருத்தரே வந்து இந்த 2 வேலைகளை பார்க்க முடியாது. ராஜாவாக இருக்கிறவர் ஆசாரியர் வேலை செய்யக்கூடாது, ஆசாரியர் இருக்கிறவர் ராஜாவாக வேலை செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்ய முயற்சி தான் இந்த முதல் ராஜா இருக்கான சவுல் வந்து தானே பலி கொடுக்க முன் வந்தான். அப்போ தான் சாம்புல் வந்து சொல்கிறார், நீ என்ன செஞ்ச, நான் பலி கொடுத்தேன், நீங்கள் வர்றது லேட் ஆகிடுச்சு, நான் பலி கொடுத்தேன், பலி கொடுக்க வேலை இல்லையே, அது வந்து நான் இல்லை செய்யணும், உனக்கு மக்களும் ஆள்ற வேலை தான் கொடுத்துருக்குது, தேவனுக்கு பலி கொடுக்கறது யாருடைய கடமை, என்னுடைய கடமை, ஆசாரியனுடைய கடமை, நீ எதுக்கு அதை செஞ்ச, உன்னை ராஜாவாக தள்ளிட்டாரு அப்படிங்கிறார். அது வந்து லேவியத்துவ முறைமையில் நியாயப்பிரமாண முறைமையிலே வந்தது. ஆனால் நியாயப்பிரமாண முறைக்கு முற்பட்ட காலத்திலே இவர் இருக்கிறார். யார்? மெல்கிசேதேக். இவரை பற்றி வம்சவழியை பற்றியோ இவருடைய வரலாற்றை பற்றியோ இவர் எங்கேருந்து வந்தவர் எந்த விவரமும் கொடுக்கப்படல. மெல்கிசேதேக்கு சாலேமில் ராஜாவாக ஆசாரியர் இருந்தார், அவ்வளோதான் சொல்லப்படுது. அப்போ திடீர்னு வர்றாரு, திடீர்னு போயிடுறாரு. இவர் வந்து அந்த ராஜா ஆசாரியர் அந்த 2 பணிகளையும் ஒரே நேரத்தில் இவர் செஞ்சதாக இருக்கிறதுனால இவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார். அதைத்தான் சொல்கிறார் அவர். இந்த மெல்கிசேதேக்கு வந்து தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார், தேவனுடைய குமாரனாக இருக்கிறார்னு சொல்லலை, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அப்போ இவர் எதுக்காக வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, போரில் ஆபிரகாமும் அவரோடு இருந்த 318 வீரர்களும் மிகவும் பாடுபட்டு உழைத்து, ஏன்னா போர் செய்கிறது சாதாரணமான காரியம் இல்லை, ரொம்ப அதாவது உடல் அறிவு மனம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும், இல்லாட்டி ஆள் காலி ஆயிடுவாங்க. நீங்கள் மிலிட்ரியிலலாம் இருக்கிறாங்கனாக்கா அந்த போர் வீரர்கள் ஒவ்வொரு வினாடியும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் அசந்தாலும் போதும் எதிரிக்காரன் வந்து என்ன செஞ்சிடுவான், ஷூட் பண்ணிடுவான், செத்து போக வேண்டியதான். அந்த மாதிரி போர் வீரர்கள் எல்லோரும் 318 பேரும் ஆபிரகாமோட சேர்ந்து என்ன செய்கிறாங்க, போர் புரிந்து விட்டு வந்திருக்கிறார்கள். அப்படி சண்டை போட்டுவிட்டு வந்திருக்கிற அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க,
களைத்து போயிருப்பாங்க இல்லையா, களைத்து போய் இழைத்து போயிருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. யார்? மெல்கிசேதேக். பிரியமானவர்களே, கடந்த வாரம் முழுவதும் நாம் இந்த வாழ்க்கை என்ற போரிலே மிகுந்த உபத்திரவங்களை, சோதனைகளை, வேதனைகளை சகித்திருந்தாலும் இங்கே ஆராதனைக்கு வரும்போது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தினைவாக அப்பத்தையும் தம்முடைய இரத்தத்தினைவாக திராட்சரசத்தையும் கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். நமக்கு போஷிப்பை, ஆத்மீக ரீதியான போஷிப்பை வழங்குகிறார். ஏன்னாக்கா நம்முடைய போராட்டம் காணக்கூடியவர்களோடு அல்ல. எபேசியர்ல சொல்லுது இல்லையா, நாம் இந்த உலகத்தில் உள்ள காணக்கூடிய சக்திகளோடு போராட்டம் நடத்துவதில்லை. மாறாக நம்முடைய போராட்டம் யாரோடு இருக்கிறது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பெல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதான் வாழ்க்கை. நாம் விசுவாச போராட்டம் போராடி கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் சாத்தானுடைய அந்தகார சக்திகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. அப்போ மாமசத்தோட இரத்தத்தோடு நம்ம போராடுறதில்லை. மாறாக நம்முடைய போராட்டம் யாரோடு இருக்குது? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் ஜெயித்திருந்தாலும் களைத்திருக்கிறோம். இந்த வாரம் பூரா போராடி களைத்திருக்கிறோம். அந்த களைப்பை போக்குவதற்காக நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தினைவாக அப்பத்தையும் தம்முடைய இரத்தத்தினைவாக திராட்சரசத்தையும் இங்கே கர்த்தருடைய பந்தியிலே கொடுக்கிறார். ஆரனுடைய முக்கியத்துவம் இதுதான். நம்ம வாரம் வாரம் வர்றது எதுக்காக? ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக. இப்போ ரீசார்ஜ் பண்ணாமல் ஃபோனை போட்டு வச்சுருவோமா? ஏன்னா ஃபோன் எவ்வளோ அவசியம்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் வேலை என்ன செய்வோம்? ரீசார்ஜ் பண்ணுறது. நைட்டே ரீசார்ஜ் சில பேர் பண்ணி வச்சுருவாங்க. நைட்டே பண்ணி போட்டு விட்டு தூங்கிடுவோம் இல்லையா? அப்போ நாம் வாழ்க்கையில் வாரம் பூரா போராடி இருக்கிறோம். பலவிதமான போராட்டங்கள் இருக்குது. மனப்போராட்டம் இருக்குது, கெட்ட ஆட்களோட போராட்டம் இருக்குது, நம்முடைய போராட்டம் இருக்குது. நம்முடைய முக்கியமான 3 எதிரிகள் யார்? உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 தான் நம்ம முக்கியமான எதிரிகள். இந்த 3 பேருடைய போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றவர்களாய் களைப்போடு வருகிறோம். ஆராதனைக்கு வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். ஆராதனை முக்கியத்துவம் இதுதான். ரொம்ப முக்கியமாக நம்ம ஆராதனை கலந்துக்க வேண்டியதுன்னு சொல்கிறது இதுக்காகத்தான். நம்ம வாரம் பூரா போராடுறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். அதோடு கூட நம்முடைய மனப்போராட்டங்கள் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. இதிலெல்லாம் ஜெயிக்கிறதுக்குரிய பலனை தேவன் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் ஜெயித்தாலும் நாம் ஒரு மனச்சோர்வு, உடல் சோர்வு அடைந்தவர்களால் இங்கே அமர்கிறோம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுகிறார், நம்மை இளைப்பாற்றுகிறார், நமக்கு பலன் கொடுக்கிறார். இந்த புது பலன் அடைந்தவர்களாய் நம்ம போகிறோம். அப்படி போகும்போது என்ன காத்திருக்குதுன்னா, போன வாரத்தை விட இந்த வாரம் வேற வகையான போராட்டம் இருக்கலாம், அதிகமான போராட்டமாக இருக்கலாம் இல்லையா? அந்த போராட்டத்துக்கு நம்ம பலன் கொடுக்கணும் இல்லையா? இப்படி பலன் பெற்றுக்கொண்டு போகும்போது தான் நம்ம பக்குவமுள்ள கிறிஸ்துவலாம் ஆக முடியும். ஆராதனைக்கே வராமல் இருந்தால் பிரயோஜனமே இல்லை. சும்மா ஞானஸ்நானம் வாங்கிட்டு ஆராதனைக்கே வராமல் இருந்தால் என்ன பிரயோஜனம் அதனால? அப்போ ஆராதனை வர முக்கியமான நோக்கம் மற்றதெல்லாம் முக்கியம் அல்லன்னு சொல்ல, மிக முக்கியமான நோக்கம் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வது. இங்கே மெல்கிசேதேக் என்ன செய்கிறார்? அந்த போர் வீரர்களுக்கு, ஆபிரகாமுக்கெல்லாம் இளைப்பாற்றுவதற்காக, அவர்களை ஆற்றி தேற்றுவதற்காக அங்கே அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். அப்போ கடினமான காலத்தில் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான காலங்கள் வரும்போது, சோதனைகள் நேரிடும் போது, வேதனைகள் வரும்போது நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. எபிரேயர்கள்
எபிரேய கிறிஸ்தவர்கள். ஏன்னா அவர்கள் வந்து யூதர்லேருந்து கிறிஸ்தவர்கள் ஆனவங்க. அதுதான் எபிரேயர்கள்னு சொல்லுது. எபிரேயருக்குன்னு ஒரு நிருபத்தை எதுக்கு எழுதினார் அந்த ஆசிரியர், யார் எழுதினா தெரியாது. பவுல் எழுதியிருக்கான்னு சொல்லப்படுது, ஆனால் உறுதியாக இன்னும் தெரியல. பவுல் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எழுதியிருந்தாலும் சரி, அந்த எபிரேய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது? அவங்க வந்து அவ்வளோ பெரிய யூத மார்க்கத்தை விட்டுட்டு கிறிஸ்தன் சபைக்கு வந்தாங்க. அப்போ அவர்களுக்குள்ளாக ஒரு போராட்டம் வெடிக்கிறது. என்ன அவர்களுக்கு என்ன போராட்டம் வந்தது? யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பூரா இவங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன் நீ அங்கே இப்படி போன, நம்ம மார்க்கம் தானே நல்ல மார்க்கம் என்று சொல்லி யூதர்கள் டார்ச்சர் பண்ணுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரோமானிய அரசாங்கம் வந்து இவர்கள் வந்து கிறிஸ்து என்பவனே ராஜாவாக சொல்கிறாங்க. அவன் செத்து போயிட்டான், அவனை போய் இவன் ராஜான்னு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து ராஜ துரோகம் அல்லவா என்று சொல்லி இங்கிட்ட ரோமானிய அரசு. இப்படி ரெண்டு பக்கமும் பயங்கரமான போராட்டம், நெருக்குதலான வேலைகள் இருக்குது. வாழ்கிறதே பெருசாக இருக்குது, அவங்களுக்கு வாழ்கிறதே பெரிய கஷ்டமான காரியமாக இருக்குது. அப்படியோட சூழ்நிலையில் அவங்க என்ன நினச்சாங்க, பேசாமல் நம்ம யூத மார்க்கத்துக்கே போயிட்டோம்னாக்கா அவங்களுடைய ஆதரவாவது கிடைக்கல, நமக்கு கவர்மெண்ட்டும் நம்மளை விட்டுருவான். யூத மார்க்கத்தையும் நம்ம திருப்பி போயிட்டோம்னாக்கா கவர்மெண்ட்டும் நம்மளை விட்டுருவான், யூதர்களும் நம்மளை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, பேசாமல் திருப்பி போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வேலையில் தான் இந்த எபிரேயர்கள் நிருபம் எழுதப்பட்டது. எப்படி பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு மேலானது, எப்படி பழைய மத்தியஸ்தராகிய மோசேயை விட புதிய மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து மேலானவராக இருக்கிறார், எப்படி பழைய ஆரோனிய ஆசாரியத்துவத்தை விட புதிய மேசியாத்துவ ஆசீர்வாதம் எப்படி மேலானதாக இருக்கிறது. இப்படி வரிசையாக பாயிண்ட் பை பாயிண்டாக கொண்டுட்டு வருவார். இயேசு தேவதூதரை காட்டிலும் மேலானவர், மோசையை காட்டிலும் மேலானவர், யோசுவாவை காட்டிலும் மேலானவர், பழைய பிரமாணத்தில் உள்ள எதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மேலானவர் என்று சொல்லி அழகாக கோர்வையாக கொண்டு வருவார். அப்போ இங்கே இந்த மெல்கிசேதேக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் நிழலாட்டமாக இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து அல்ல. முந்தா நாள் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பா சொன்னார், அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறார். யார்? நம்ம தரணி தான். அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சில பேர் சொல்கிறாங்க பிரதர். அதெல்லாம் வந்து பைபிளை நல்ல ஆழமாக படிக்காமல் சொல்கிறது தான். ஏன்னா இன்றைய நாட்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரு மாதம் 2 மாதம் யார்ட்டையாவது ஒருத்தர் ட்ரைனிங் எடுத்தாக்க நான் ஊழியக்காரையும் பண்ணிடுறாங்க. கிறிஸ்தவ சபையில் அது பெரிய கேவலமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போதனையை போதிக்கிறது, பைபிளை ஆராய்ந்து பார்த்து போதிக்கிறதுக்கு ஆட்கள் கம்மியாயிட்டாங்க. எல்லாரும் பைபிளை தூக்கிட்டாங்க. அதனால தான் அரசியல் என்ன சொல்கிறாங்க, நீலாம் எதுக்கு விளக்கம் சொல்கிற, நான் சொல்கிறத கேள்வி அப்படிங்கிறாங்க. பிரியமானவர்களே, எல்லாரும் ஊழியம் செய்யணுங்கிறது தவறான காரியம் அல்ல. ஆனால் பைபிளுக்கு அடங்கி ஊழியம் செய்யணும். இப்போ நான் சொல்கிறேன் ஒரு கருத்து அப்படிங்கிறது பைபிளில் இருக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், என்னை பிடிக்கலைனாலும் அந்த கருத்தை ஏற்றுக்கணும். என்ன ஏற்றுக்க வேணாம், நான் சொல்கிறது பைபிள் பிரகாரமாக சரியாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்கலாம், இல்லாட்டி ஏற்றுக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க கிறிஸ்து சபையில் முறை இப்படி இருக்குனாக்கா, ஒருத்தரை வந்து ஒரு நபரை வந்து பிடிக்கலைனாக்கா அவர் சொல்கிற எல்லாமே தப்பு. இந்த மாதிரி காரியங்கள் நிறையா வருது. அது மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பைபிளுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பைபிள் வசனங்கள்லேருந்து தான் விளக்கத்தை சொல்கிறது இல்லை, இவங்க இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை விளக்கமாக சொல்கிறது. அப்போ அது வந்து என்ன ஆகும், பெரிய குழப்பத்தை தானே உண்டாக்கும். அப்போ இங்கே பார்க்குற போது அவன் கெதர்லா கோமேரையும் அவனோட ராஜாக்களை முறியடித்து சாவே பள்ளத்தாக்கு மட்டும் வந்தபோது அங்கே வந்து சோதோமின் ராஜா புறப்பட்டு வந்து ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கில் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவை மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சசமும் கொண்டு வந்தான், அவனை ஆசீர்வதித்தான் சொல்லுது. அந்த ஆசீர்வதிக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பாடங்களாக இருக்குது. அதை இப்போ பார்க்குறதுக்கு நேரம் நமக்கு, அதை எடுத்தாக்க இன்னொரு 1/2 மணி நேரம் ஆயிடும். அதனால் நம்ம வந்து இதை அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால்